வணக்கம் உலகளே. புதுச்சேரி பத்திரா சட்டக்கத்துடைய நிறுவனர் ரகு என்கின்ற ரகுநாதன். மக்களே, நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, மத்தியில ஆளக்கூடிய அரசு புதுச்சேரியில் ஆண்டாதான் சரியான முறையில நமக்கு நலத்திட்டங்கள் என்று கிடைக்குன்னு சொல்றாங்க. மக்களே, மத்தியிலும் மாநிலத்தில் யார் ஆண்டாலும் பிரச்சனை கிடையாது. நமக்கான சிறந்த முறையில் ஆட்சி ஆண்டால், சரியான முறையில் ஆட்சி ஆண்டால் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நேர்மை இருக்கிறவன் எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நேர்மை இல்லை என்றால்தான் ஒருத்தனுக்கு அடிபணிந்து வாழ வேண்டும். மக்களே, சிந்தித்து பாருங்கள். ஒன்றும் இல்லை மக்களே, பிஜேபி அரசு புதுச்சேரியில் ஆண்டு கொண்டு இருக்கிறது. கடந்த தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, நாங்க வந்த உடனே 2.5 லட்சம் பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவோம், ஐடி பார்க் உருவாக்குவோம், ஐடி பூங்கா உருவாக்குவோம், மூடிய பஞ்சாலைகள் அனைத்தும் திறக்கப்படும் என்று சொன்னார்கள். இதுவரை எந்த ஒரு பஞ்சாலையால் திறந்தாங்களா? 2 அரசு நிறுவனத்தை மூடினார்கள். ஒன்று பேசிக்கு, அதுக்கடுத்து ரிங்காரெட்டிப்பாளையத்தில் இயங்கக்கூடிய சுகர் மில்லை மூடினார்கள். இப்போதான் செயல்பட்டது. 2001 பிறகு இவர் முதலமைச்சர் நாற்காலியில் ஆன பிறகுதான் ஒவ்வொரு தொழிற்சாலையாக நலிவுற்றது. ஏனென்றால் வேலையே செய்யாமல் உட்கார வச்சு சம்பளம் கொடுத்ததனால் பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டு ஒன்னொன்னாக மூடப்பட்டது. கேட்டா காங்கிரஸ் ஆட்சி தான் மூடுது. பொருளாதாரமே இல்லாம யாரு மூடனா என்ன, யாரு பிறந்தா என்ன, அந்த அளவிற்கு நிர்வாக சீர்கெட்டு போனதுக்கு காரணம் புள்ளியார் சொல்லி போடுவதே நம்மளுடைய என்ஆர் அவர்கள் தான். ஒரே ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்க, இன்னமும் சொல்றேன், போலி மருந்து பார்த்திருப்பீங்க. போலி மாத்திரை மருந்துகள் கொடுத்தார்கள். விசாரணை என்ற பெயரில் விசாரணை பாதியிலே முடித்தார்கள். ஏனென்றால் இதுவே மத்தியில் மாநிலத்தில் மாறி மாறி இருந்தால் சரியான முறையில் துணைநிலை ஆளுநர் இயங்குவார். ஒன்றுமில்ல, டெல்லியில் எடுத்துங்க, இது யூனியன் பிரதேசம் தான் டெல்லியும். அரவிந்தர் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கும் போது 156 நாள் உள்ள வைத்தார்கள். இப்போது நிரபராதின்னு வந்தார்கள். ஏன்னா சிபிஐ விசாரணை அதிகரித்திருக்காங்க. ஒரு 8 லட்சம் வாக்காளர் இருக்கிற ஒரு மாநிலத்தை ஆள துப்பு இல்லாத அரசு. இவங்கெல்லாம் ஒரு தமிழ்நாடு போல ஒரு 6 கோடி மக்கள் வாழக்கூடிய மாநிலத்தை இவர்கள் என்ன செய்வார்கள்? மக்களே, சிந்தித்து பாருங்கள். பிஜேபி அரசுக்கு வாக்களித்தால் நீதியும் இருக்காது, நேர்மையும் இருக்காது, ஆன்மீகமும் இருக்காது. மக்களே, ஆன்மீக தளத்தை இடித்தது யாரு? பிஜேபி தலைமையிலான அரசு தான். சாலையில் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கிறது. ரெஸ்டோபார் கலாச்சாரத்துக்கான ஒரு சுயம்பு புற்றுக்கோளை இடித்ததுதான் இந்த ஆட்சி. அது எது என்றால் இந்த அரசு தான். ஆனா மக்களே, நான் அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டியிடுகிறேன். நான் வெற்றி பெற்றால் மக்களுக்கான ஆட்சி அமைப்பதற்கு போராடுவேன். அது மட்டுமில்லாமல் நான் வெற்றி பெற்றால் எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்களை மாற்றுவதற்கு விட மாட்டேன் மக்களே. ஏனென்றால் குலோத்துங்கள் இருந்தால்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறாரோ சட்டத்தை மீறி அனைத்தையும் செய்து கொடுப்பார். அதனால் நான் 100% நல்லாட்சி வேண்டும் என்றால் குலோத்துங்கன் அவர்களை நான் எங்கேயும் விட மாட்டேன்.